அந்தமானுக்கான உட்கட்சி தேர்தல் பார்வையாளராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நியமிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலிடம். அது தொடர்பான ஆலோசனைகளை பெற டெல்லியில் நட்டாவை சந்தித்து பேசினாங்க தமிழிசை. அப்போது தமிழக பாஜக மாநில தலைவராகவும் தன்னோட விருப்பத்தையும் கட்சியில் உள்ள முக்கிய பிரச்சனைகளையும் அவரிடம் தெரிவித்தாராங்க. எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கிட்ட நட்டா அவர்கள், உங்கள் மேலே பிரதமருக்கும் அமித்ஷாஜிக்கும் நல்ல மரியாதை இருக்குது. தமிழகத்தில் கட்சியை வலுப்படுத்தணும்னா கேபினெட்டில் இடம் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த நேரத்தில் போய் கட்சி பதவிக்காக ஏதாவது செஞ்சு வம்புல மாட்டிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸு கொடுத்தாராங்க. அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலே போதும், அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் மனசுக்குள்ளே புன்னகையோட சென்னைக்கு திரும்பி வந்தாராங்க. அப்பன்னா தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலையே தொடர்வாரா அப்படின்னு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு இருக்குதாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக அவருடைய எதிரிகள் அவரை எப்படியும் கட்சி பதவியிலேருந்து தூக்கி ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறாராங்க. இதுக்காகவே வர்ற ஜனவரி 4ஆம் தேதி சென்னைக்கு வர்ற பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் உறுப்பினர் சேர்க்கைக்காகவும் கட்சி தேர்தல் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்த வர்றாருங்க. அந்த கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக நிறைய புகார்களை கொடுக்கணும்னு ஒரு பட்டியல் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்களாங்க. அடுத்து ஒரு முக்கியமான செய்திங்க. என்னென்னா, இப்போல்லாம் அரசியல் கட்சிகள் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு மக்களை நம்புறது இல்லைங்க. தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்குற கார்ப்பரேட் கம்பெனிகளை தாங்க நம்புகிறாங்க. ஆமாங்க, 2021 நடந்த தேர்தலில் திமுக தரப்பு பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்தோட வழிகாட்டுதலின்படி தான் தேர்தல் களத்தில் போட்டிட்டாங்கங்க. அதே மாதிரி அதிமுக தரப்பு சுனில் கண்ணகோல் அப்படிங்கிற ஒருத்தரோட ஐடியாக்கள் படி தான் தேர்தலில் களமாட்டினாங்க. அந்த தேர்தலில் உங்களுக்கே தெரியும், திமுக தரப்பு தான் ஜெயிச்சிச்சு. அதாவது பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனம் தான் ஜெயிச்சிச்சு. அதனால தானே என்னவோ தெரியல, இந்த வாட்டி அதிமுக தரப்பு சுனில் கண்ணகோலை கை கழுவிட்டு பிரசாந்த் கிஷோர்கிட்ட வேலை பார்த்த ராபின் சர்மா அப்படிங்கிறவரோட ஷார்ட் டைம் கன்சல்டன்சி அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட திமுக தரப்பு அதிக அமௌண்ட் கொடுத்து அவங்கள ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக தரப்பு வேற ஒரு கம்பெனியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் பாஜக கட்சிக்காரங்க வாராகி அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாங்க. அதாவது வரப்போகிற 2026 தேர்தலில் நீங்கள் திமுக, அதிமுக, பாஜக அப்படிங்கிற அரசியல் கட்சிகளாக நீங்கள் ஓட்டு போட போகிறது இல்லைங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க.